மாலை நேரங்களில் குழந்தைகள் பெரியவர்களுக்கு கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். நாம் பாரம்பரிய சுவையில் உளுந்தங்களி செய்வதற்கு அரை கப் உளுந்து, அரை கப் புழுங்கல் அரிசி, இந்தளவு கருப்பட்டி, 1/4 கப் நல்லெண்ணெய். கருப்பட்டியை பொடித்து தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்து விடலாம். கடாயில் உளுந்தை முதலில் வறுத்து விடலாம். உளுந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகும் வரை நாம் நன்றாக வறுக்க வேண்டும். பத்து நிமிடத்தில் உளுந்து நன்றாக வறுபட்டு வந்துவிடும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வறுத்தால்தான் சரியான பதமாக வரும். இந்தளவு உளுந்து வறுபட்டு வரவும் நாம் எடுத்து விடலாம். அதே கடாயில் அரிசியை பொரித்து விடலாம். அரிசி ஒரு 5 நிமிடத்திலே நமக்கு நன்றாக பொரிந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து அரிசியை இப்படி வறுத்து செய்தால்தான் உளுந்தங்களி நல்ல மணமாக இருக்கும். அனைத்து அரிசியும் நன்றாக பொரிந்து வரவும் உளுந்துடன் சேர்த்து விடலாம். நாம் உளுந்தங்களி செய்வதற்கு உளுந்துடன் புழுங்கலரிசி, பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம். இந்த அளவு நன்றாக பொரிந்து வரவும் உளுந்துடன் சேர்த்து விடலாம். உளுந்து அரிசி நன்றாக ஆறவும் மிக்சியில் பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டியை இந்த அளவு பொடித்த பின் தண்ணீரில் கொதிக்க வைத்து விடலாம். ஒரு பேனில் கருப்பட்டியை சேர்த்து விடலாம். 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். கருப்பட்டி தண்ணீருடன் நன்றாக கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி இந்த அளவு நன்றாக கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். நாம் கருப்பட்டியை வடிகட்டி எடுத்து விடலாம். நாம் மிக்சியில் நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக பொடித்து எடுத்தால்தான் களி அருமையாக வரும். நாம் அரைத்த மாவில் அரை கப் மாவை எடுத்து களி செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மாவில் செய்தாலே 2 பேர் சாப்பிட சரியாக வரும். மீதமுள்ள மாவை ஸ்டோர் செய்து அடுத்த முறை நாம் கிளறி விடலாம். களி செய்யும் கடாயில் உளுந்து மாவை சலித்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து மாவுடன் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கரைத்து அடுப்பில் வைத்து விடலாம். நாம் கெட்டிப்படாமல் நன்றாக கரைத்த பின் அடுப்பில் வைத்து கிளறி விடலாம். இந்த அளவு நன்றாக கரைத்த பின் அடுப்பில் வைத்து கிளறி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து கைவிடாமல் கிளற வேண்டும். நாம் உளுந்து அரிசியை வறுத்து செய்ததால் விரைவாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிடத்திலே இந்த அளவு கெட்டிப்பட்டு வந்துவிடும். இந்த சமயம் நாம் கருப்பட்டி தண்ணீரை சேர்த்து விடலாம். கருப்பட்டி தண்ணீர் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கைவிடாமல் கிளற வேண்டும். இந்த அளவு கெட்டிப்பட்டு வரவும் நல்லெண்ணெய் சிறிது சிறிதாக சேர்த்து கிளறி விடலாம். நாம் நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து கிளறுவதால் களி மிக சுவையாக இருக்கும். நாம் கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து செய்வதால் நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக சுருண்டு வரும் வரை நாம் கிளற வேண்டும். இந்த அளவு பதம் வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்களி அருமையாக ரெடி. நாம் வெதுவெதுப்பான சூடு வரவும் பரிமாறிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான உளுந்தங்களியுடன் நடுவே நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த ஆரோக்கியமான உளுந்தங்களியை காலை டிஃபனிற்கு கொடுத்தாலும் அருமையாக இருக்கும். மாலை நேரங்களில் குழந்தைகள், பெரியவர்களுக்கு கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் இந்த உளுந்தங்களியை அடிக்கடி செய்து சாப்பிட்டால் மிக ஆரோக்கியமாக இருப்பார்கள். நம் பாட்டிமார்கள், அம்மா செய்யும் இந்த உளுந்தங்களி கருப்பட்டி சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், மிக ஆரோக்கியமான இந்த உளுந்தங்களியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.